ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இது ரொம்பவுமே சிம்பிளாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு எந்த விதமான தாளிப்பும் வேண்டாம். கடுகு, வெந்தயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எதுவுமே போடாமல் ஒரு சிம்பிளான ஒரு மீன் குழம்பு செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. 1/2 கிலோ சங்கரா மீன் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி மீன் குழம்பு பண்ணுறதுக்கு இது ரொம்பவுமே சிம்பிளாக இருக்குங்க. 10 மினிட்ஸில் இந்த மீன் குழம்பு சமைச்சு முடிச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். குறைன்னு தூள் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், குறைன்னு தூள் பண்ணியாச்சு. இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது அரைச்சிட்டு வந்த ஜீரகத்தில் சின்ன வெங்காயம் போட்டு குறைன்ட்டு தூள் பண்ணிட்டு வந்துடுங்க. அதுக்கு நல்லா சின்ன வெங்காயமும் ஜீரகமும் அரைச்சாச்சு. லெமன் சைஸில் புளி ஊற வச்சுட்டு இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் அரைக்க முடியலன்னா ஜீரகம் பொடி கூட போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கல்லுப்பு போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நல்லெண்ணெய் ஒரு கரண்டி, இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியில் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் பிடிக்கலன்னா நீங்கள் வந்து சமைக்கிற எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் ஓகே தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. மிக்ஸி கழுவில் தண்ணி சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. பேன் வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சுருக்கிற புளி, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அரைச்சி வச்சுருக்க ஜீரகம், சின்ன வெங்காயம் எல்லாம் இது மசாலாவை இந்த பாத்திரத்தில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடலாம். இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அடுப்பில் வச்சுருங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ மீன் போட்டுக்கலாம். அதான் மீன் போட்டுட்டு அப்படியே விட்டுடுங்க. இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே கரண்டி எதுவுமே போட வேண்டாம். இந்த மாதிரி ஒரு குடி கரண்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் மேலே அப்படியே ஊற்றி விட்டுருங்க. மீனை போட்டுட்டு அப்படியே அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சிம்லேயே வேகட்டும். அப்போ ரொம்ப நல்லா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்பீடில் வைக்க வேண்டாம். 5 மினிட்ஸ் மீன் போட்டதும் சிம்மில் வச்சிடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மீனும் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவுமே சிம்பிளான ஒரு குழம்புங்க இது, மீன் குழம்பு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். டேஸ்டியான சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.